அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 6 டியூஸ்டே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஸ்பிட் ஆன் பாரோயிங் ஆப்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸில் நம்ம பார்க்க வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது என்ன, அதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க, அதை அப்பாயின்ட் பண்ணுறது யார், அதோட ஹெட்டு யார், அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலைகள் என்ன, இந்த ஜிஎஸ்டிக்கு கீழே என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹோலிஸ்டிக்காக ஸ்டேட் எப்படி ஃபண்டு ரிசீவ் பண்ணுறாங்க சென்ட்ரல்லேருந்து அப்படின்ற அந்த மெக்கானிசத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது எக்ஸ்பிளைன் ஆக்ஷன் ஆன் காமத் பேனல் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கோவிட்-19 என்னென்ன செக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆச்சோ அது ரிவைவ் பண்ணுறதுக்காக கேவி காமத் கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னென்ன இருக்குது, அவங்க என்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது எப்படின்னா எந்தெந்த செக்டார் கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி புள்ளி விவரங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த புள்ளி விவரங்கள் இந்த நியூஸோட கண்டினியூஷனில் கொடுத்துருந்தாலும் அல்லது பிற்பாடு வரக்கூடிய ஃபாலோ அப் நியூஸில் கொடுத்துருந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதான் பிலிமினரிக்கான நோட்ஸ். அடுத்து பேஜ் நம்பர் 6 வர எடிட்டோரியல், அதில் ஃபார்ம் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றின ஃபார்ம் ஆக்டில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணி அதை நிறைவேற்றினாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் விவசாயிகளுக்கு விளையக்கூடிய நன்மை தீமைகள் அப்படின்றத பற்றி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன தான் எத்தனை ஆர்டிக்கல் வந்தாலும் நம்மளோட கொஷின் எல்லாமே அதை சுற்றி தான் இருக்க போகுது. அதனால் இந்த நியூஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மெட்டில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்ததான் ரீஇமேஜிங் எஜுகேஷன் இன் இந்தியா அட் 100 இருக்கு இல்லையா. ஸோ சுதந்திரம் வாங்கி 100 வருஷம் கழிச்சு 2047 இந்தியாவோட எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு ப்ராஸ்பெக்டிவான ஒரு ஆர்டிக்கல் தான் இது. எஸ்ஸே எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த கல்வித்துறையை எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும், அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி முழுக்கவே பேசுது. ரொம்பவே முக்கியமான ஆர்டிக்கல். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே வரும். அடுத்து பேஜ் நம்பர் 7, அதில் இந்தியா நீட்ஸ் ஏ ரெயின்போ ரெக்கவரி பிளான் சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் லைவ்லிஹுட் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே வரும். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சோஷியல் செக்டர் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வரும். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி பேசியிருக்காங்க. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன, மினிமம் ப்ரெக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன, இது எந்தெந்த கிராப்புக்கு கொடுத்துருக்காங்க, இதை எந்த அரசாங்கம் இதை நிர்ணயிக்கிறாங்க, எல்லா கிராப்புக்கும் நிர்ணயிக்கிறாங்களா, இப்போ ரீசெண்டாக இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எந்தெந்த கிராப்புக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ இதான் இதுக்கான பேசிக் விஷயம். அடுத்து பேஜ் நம்பர் 10 இருக்கிற ரீஸ்டார்ட் டாக்ஸ் அட் பிஎம் லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நாகாலிம் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளோட பேசிக்கில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் இந்த நாகாலிம் அப்படின்ற அந்த நாடு வேணுன்றதுக்கு எத்தனை ஆர்கனைசேஷன் நார்த் ஈஸ்ட்டில் போராடிட்டு இருக்காங்க. இது இந்த போராட்டம் அப்படின்றதுக்கான பின்புலம் என்ன, இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக நிர்வகிக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் பார்த்தோம்னாலே போதும். அதே மாதிரி இந்த நாகாலிம் பக்கத்தில் வேறு ஏதாவது இந்த மாதிரியான பிரிவினைவாத குழுக்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும். அடுத்து குவாட் வில் டிஸ்கஸ் வேக்சின் 5G அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈஸ்ட் சைனா சி, அதுக்கப்புறம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், ஹாங்காங், தைவான், இதெல்லாமே ஜாகிரபிக்கலாக மேப்பில் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது அதே பேஜில் லெஃப்ட் சைடு பாட்டமில் டிஆர்டிஓ சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் ASW மிசைல் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். பேஜ் நம்பர் 11, அதில் மாலி ஃப்ரீஸ் ஓவர் 100 ஜிகாதிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ வேர்ல்டு நியூஸில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாலி அப்படின்ற நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அதோட கேபிட்டல் இப்போ இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நார்தன் சிட்டி ஆஃப் கவோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சிட்டியை நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வைரஸ் ரிசர்ச்சர்ஸ் கெட் நோபல் ப்ரைஸ் ஃபார் மெடிசன் அப்படின்ற அந்த நியூஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் அது. பேஜ் நம்பர் 12, அதில் பிஸ்னஸ் பேஜ், அதில் ஷுட் நாட் லெட் ஏஐ பிகம் வெப்பன் ஆஃப் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதையே நம்ம ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும். ஸோ பிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் ஆன், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லியிருக்கிறது.
இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.